10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு பாடத்துல முதல் பாடத்துல உறவுகளும் சார்புகளும் அப்படின்ற பாடத்துல மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எஃப் டாட் ஜி அப்புறம் ஜி டாட் எஃப் அது கண்டுபிடிக்கிறது தான். நான் ஒரு கணக்கு போடுறேன் பாருங்க, அது ரொம்ப ஈஸி. அதே முறையவே பயன்படுத்தினோம்னாக்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், புரியும், ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 3x + 4, அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 2x + 1 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்றோம், எஃப் டாட் ஜி அப்படிங்கிறத ஜி டாட் எஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே நீங்க பயன்படுத்திக்கலாம், அதே முறையை பயன்படுத்தலாம். இப்போ நான் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போறேன். எஃப் டாட் ஜி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் கணக்கு போடல, முதல் ஸ்டெப் இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து ஜாயின் பண்றோம். எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ், ஏன்னா இது சார்பு எக்ஸினுடைய சார்பு. அதனால அடுத்து என்ன பண்றோம்னா எஃப் விட்டுட்டு அந்த பக்கம் வந்து பிராக்கெட் பண்ணிடுறோம். எஃப்